ஹலோ கைஸ், பிடிசி மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் திரும்புது. ஸோ இந்த மொமெண்டம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேண்டலும் க்ளோஸ் ஆகிட்டு, மார்ச் மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டு, அது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படின்னா புல்லிஷ் மொமெண்டம் திரும்புறதுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு மந்த்லி கேண்டல்லையும். அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68,000 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் லாஸ்ட் வீடியோ போட்டேன், நேற்று வீடியோவில் வந்து பிடிசி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்றோட இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் ஆகுது மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு. சரிங்களா? ஸோ இது திரும்புறதுக்கு பல ரீசன் இருக்குது. அது முக்கியமான ரீசன் வந்து எவ்ரிபடி ஸ்பீக்கிங் நவ் பேரிஷ் மார்க்கெட்டு. சரிங்களா? அது இல்லாமல் 60 உடைக்கும்ன்றே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா நல்லா கவனிக்கணும், இந்த 60K இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த 60Kல வந்து டேப் அவுட் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த 60Kவை வந்து உடைக்கும் மார்க்கெட்டு அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 60K இப்போ உடைக்காது. ஓகேவா? இப்போ உடைக்காது. பிகாஸ் வந்து நல்லா கவனிங்களா, மார்க்கெட் வந்து டெக்னிக்கல் வேலை செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யும்னா சைக்காலஜி தான் வேலை செய்யும், உளவியல் தான் வேலை செய்யும். மேக்ஸிமம் பீப்புள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட் தான் வேலை செய்யும் மார்க்கெட் எப்போவுமே. சரிங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு அந்த 60K வந்து உடைக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து 60K உடைக்காது. மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? 60K வந்து இப்போ உடைக்காது, மேலே போயிட்டு திரும்ப வந்தால் வேணால் உடைக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்குது. 60K இப்போ உடைக்காதுங்க. என்னோட டெக்னிக்கல் படி 60K உடைக்காது. அதுவும் இல்லாமல் சைக்காலஜியும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எல்லாருமே வந்து இந்த 60K உடைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது உடைக்காது. பேர் மார்க்கெட்டும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து திஸ் இஸ் த பேர் மார்க்கெட்டு. பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 60K இப்போ உடைக்காது. மார்க்கெட் வந்து புல்லிஷ் திரும்புது, மேலே திரும்புது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா 60K பாட்டமாக தான் இருக்கும். இந்த பாட்டம் வந்து ஒரிஜினல் பாட்டமா இல்லை வந்து லோக்கல் பாட்டமா, அதாவது சைக்கிள் பாட்டமா இல்லை லோக்கல் பாட்டமான்றது நம்ம மார்க்கெட் வந்து மேலே திரும்பும் பொழுது அதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நான் வந்து இந்த 74 வீடியோ போட்டேன். 63 வரும்னு. 63 வந்து வரல, மார்க்கெட்டு 65ல் திரும்புது. நான் என்ன சொன்னேன்னா 63 வரத்துக்கே லோ பாசிபிலிட்டி சான்ஸ்னு சொன்னேன். ஸோ லோ பாசிபிலிட்டி 63 வரத்துக்கு. அதனால் 65லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி. அப்படி 63 வரணும் அப்படின்னா இன்றைக்கான கேண்டில் க்ளோஸ்லேயே அந்த ப்ரைஸ் வரணும். நல்லா கவனிங்களேன், 63 வரணும்னா இன்றைக்கான கேண்டில் க்ளோஸில் அந்த ப்ரைஸ் வரணும், இல்லைனா வராதுங்க. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் திரும்புது. ஓகே, இப்போ வந்து ஒன் டேயில் பார்த்துட்டோமா? சரி, இப்போ டார்கெட் வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு என்னுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது 76லேருந்து 78 வரையும் ஒரு டார்கெட்டாக இருக்கும். இது பிடிசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த டார்கெட் வந்து 89 90 அந்த ஏரியா. பட் ஃபஸ்ட்டு அடுத்த டார்கெட்டை நான் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான் பாசிபிலிட்டி அதிகம். என்னுடைய டெக்னிக் பிரகாரம் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் தான் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் 76 வந்து 78 வரையும் பிடிசி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து திரும்பவும் அகைன் வந்து 63 வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போனால் இன்றைக்கான கேண்டில் க்ளோஸ்லேயே போனால் தான் உண்டு. சரிங்களா? இல்லைனா போகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம மந்த்லி கேண்டில் அனலைஸ் பார்க்கலாம். மந்த்லி கேண்டில் வந்து நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மந்த்லி கேண்டில் பாருங்கள், புல்லிஷாக தான் பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி தான் மந்த்லி கேண்டில் ஓப்பன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் ஓப்பன். காலையில் இந்த மந்த்லி கேண்டில் ஓப்பனும் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து
இது இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு, அரை மணி நேரம் தான் ஆகுது மந்த்லி கேண்டில். ஸோ இந்த மந்த்லி கேண்டில் ப்ரீவியஸாக மார்ச் மந்த்லி கேண்டில் பாருங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு, புல்லிஷில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன குறிக்குதுன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு புல்லிஷ் மொமெண்டம் திரும்புறது தான் குறிக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த மந்த்லி கேண்டில் மார்ச் மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வந்து புல்லிஷ் மொமெண்டம் திரும்புறதுக்கு தான் குறிக்குது. சரியா? ஆனால் இது 60K பாட்டம்னா இப்போ என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டு மூவ் ஆனதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் வந்து இது 60K இப்போ லோக்கல் பாட்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மந்த்லி கேண்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேட்டு எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ரீவியஸாக வந்து எங்கே வந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கா மந்த்லி கேண்டில். ஓகே, இங்கே வந்திருக்கா. ஸோ இங்கே வந்து மந்த்லி கேண்டில் சேம் ஃபார்மேட், ஆனால் இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். சரிங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், பாட்டத்தில் சேம் ஃபார்மேட்டு புல்லிஷாக முடிஞ்சிருக்கு, இங்கே டாப்பில் சேம் ஃபார்மேட்டு பேரிஷாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சேம் ஃபார்மேட்டு தான் கேண்டில் க்ளோஸு. இன்னொரு இடத்துல பாருங்கள், இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் வாங்க, இங்கே பாருங்கள். இங்கே வந்து மந்த்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மந்த்லி கேண்டில் இந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி பேரிஷு, டாப்பில் பேரிஷு. நல்லா கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் சேம் ஃபார்மேட்டு பேரிஷு, இங்கேயும் டாப்பில் சேம் ஃபார்மேட்டு பேரிஷில் க்ளோஸ் வச்சுருக்கு, இங்கே சேம் ஃபார்மேட்டு புல்லிஷில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போது இதுவும் சேம் தான், இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இதுவும் சேம் தான், ஆனால் இது டாப்பில் க்ளோஸ் வச்சுருக்கு, இது பாட்டமில் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து க்ளோஸ் வச்சதுனால அடுத்த கேண்டில் மந்த்லி வந்து ஒரு பெரிய புல்லிஷ் நடந்திருக்கு, சாரி பேரிஷ் நடந்திருக்கு. இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய புல்லிஷ் எதிர்பார்க்குறேன். அது வந்து ஒரு 80-85 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டில் இந்த மந்த்து ஏப்ரல் மாதத்தோட கேண்டில் வந்து ஒரு புல்லிஷாக பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏப்ரல் மந்த் கேண்டில் ஒரு புல்லிஷாக பிரிண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மந்த்லி கேண்டிலோட அனலைஸ். ஓகேவா? மறுபடியும் வந்து நான் ஒன் டேலே போகிறேன். ஸோ இப்போது நான் மறுபடியும் சொன்னல, எத்தனை தடவை நான் இது சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஃபார்மேட்டு, சேம் ஸ்ட்ரக்சரு. இங்கே வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேரிஷாக வந்துச்சுல, இங்கேயும் வந்து பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இது பேரிஷாக வராது, இது புல்லிஷாக மாறும். இதுதான் மறுபடியும் சொல்கிறேன் நான். அதே மாதிரி 75லேருந்து இங்கே வந்து 63 வரையும் வரும். நான் முன்னாடி 75ல் இருக்கும்போதே சொன்னேன். ஸோ அது மறுபடியும் நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளிப் காட்டுறேன் பாருங்கள். ஃபாலோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் ட்ரெண்ட் லைன் மேக் ஆகுது பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் ட்ரெண்ட் லைன் சேம் ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்குது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா புல் பேக் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது வரும், ஏன்னா கீழே வந்து லிக்விடேஷன் நிறைய இருக்குது. இந்த இடம் வரையும் லிக்விடேஷன் வந்து ஹெவியாக இருக்குது பிடிசிக்கு. அதனால் பிடிசி வந்து ஒரு புல் பேக் மட்டும் வருவான். எப்படின்னா நான் ட்ரா பண்ணுவாங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா புல் பேக் வந்துட்டு ஸோ இந்த ஏரியா வரையும் 62-63 ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரையும் நான் ஆல்ரெடி இந்த ஏரியா பற்றி பேசியிருந்தேன்ல. ஸோ இந்த ஏரியா புல் பேக் வந்துட்டு போனால் தான் ஒரு பக்காவான ஒரு புல்லிஷ் நிறைய மாறும் மார்க்கெட்டு. ஆனால் இப்போ சொல்கிறேன் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் வருது. அதனால் 2300 மேலே டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் எத்திரியமுக்கு.
நெக்ஸ்ட் வந்து இந்த பிடிசி மொமெண்டம் எப்படி போகுதுன்ற பொறுத்து நம்ம எத்தனை டார்கெட் சொல்லலாம். இங்கே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போய் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் எத்திரியம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். ஸோ ஓவராலாக புல்லிஷாக இருக்குதுங்க மார்க்கெட்டு. இந்த சின்ன சின்ன கரெக்ஷனுக்கெலாம் வந்து பேனிக் ஆகாதீங்க. மார்க்கெட் வந்து திரும்புது. ஓகேவா? மார்க்கெட் திரும்புதுன்னா நான் எப்போ சொன்னேன்னா, மார்க்கெட் திரும்புகிற விஷயத்த நான் எப்போ சொன்னேன்னா மேலேயே சொல்லிட்டேங்க. 74 இருக்கும்போதே மார்க்கெட் திரும்புகிற விஷயத்த மேலே சொல்லிட்டேன். அதாவது இந்த ஏரியாவில் இருக்கும்போதே சொல்லிட்டேன். 74 இருக்கும்போதே மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். கீழே வந்துட்டு மேலே போகும்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். இங்கேருந்து மேலே போகாது, கீழே வந்துட்டு மேலே போகும். அதே மாதிரி கீழே வந்துருக்கு, மேலே போகுது. எவ்ரி மொமெண்டம் நான் சொல்லிகிட்டு இருக்குங்க. ஏன்னா என்னோட டெக்னிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பார்க்குற மார்க்கெட் விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்படி மார்க்கெட்டை பார்ப்பேன் அப்படின்னா, சிம்பிள். மக்களோட உளவியல் இருக்குது பார்த்தீங்களா, சைக்காலஜி, அதாவது எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நான் உல்ட்டாவாக பார்ப்பேன். எப்போவுமே வெகுஜன மக்களோட மார்க்கெட் எப்படி வேலை செய்யும்னா 95% பீப்புள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்காது, அதுக்கு ஆப்போசிட் தான் நடக்கும். ஏன்னா 95% பீப்புள் வந்து ஒரே மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் எப்போவுமே நடந்ததில்லை, இதுவரை வரலாற்றில் நடந்து கிடையாது. சரிங்களா? மார்க்கெட்னா அதுதான், அதுக்கு ஆப்போசிட் பார்க்க தான் மார்க்கெட்டு. அதை வச்சு தான் நான் டெக்னிக்கலில் உள்ள இன்வால்வ் பண்ணி நான் மார்க்கெட்டை பார்ப்பேன். ஏன்னா நானும் ஒரு டெக்னிக்கல் ரூல்ஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த ரூல்ஸ் வச்சு இந்த சைக்காலஜி வச்சு தான் நான் மார்க்கெட்டை பார்க்குறது. அதனால் மார்க்கெட் வந்து எப்போவுமே உல்ட்டாவாக தான் நடக்கும், எதிர்பார்க்குறதுக்கும் உல்ட்டாவாக தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து பொதுவாக மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். எப்படி வந்து மார்க்கெட்டில் என்னென்ன சினாரியோ வந்து மார்க்கெட்டில் பேசுகிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு பேரிஷ் ஃப்ளாகு. ஓகேவா? இது ஒரு பேரிஷ் ஃப்ளாகு. சரி, இப்போ இங்கே ஒரு பேரிஷ் ஃப்ளாகு. சரிங்களா? ஸோ இப்போ 2 பேரிஷ் ஃப்ளாகு. மார்க்கெட் என்னென்னா டார்கெட் வைக்கிறாங்க. இப்போ எப்படி வைக்கிறாங்க பாருங்களேன். இந்த டார்கெட் இது வந்து பேரிஷ் டார்கெட்டு இப்படி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, மறுபடியும் இந்த டார்கெட் இப்படி வைக்கிறாங்க. இப்படி வச்சு அடுத்த பாசிபிலிட்டி பார்க்குறாங்க, 42 பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது பேரிஷ் ஃப்ளாகு, இதுவும் பேரிஷ் ஃப்ளாகு. எப்படிங்க ஒரே மார்க்கெட்டை திரும்ப திரும்ப கொடுப்பான் அவன்? காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுவான் மார்க்கெட்டை? நீங்கள் நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் எப்போவுமே காப்பி பேஸ்ட் ஆகாது. நம்மளுடைய மூளையை வந்து எப்படி திங்க் பண்ணோம்னா, ப்ரீவியஸாக நடந்தது விஷயத்த அப்படியே வந்து அடுத்தது நடக்கும் அப்படின்றதான் மூளை திங்க் பண்ணும். அதுதான் மார்க்கெட். நம்ம ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறோம் பாருங்க, ஒரு பெரிய ரகசியம். மார்க்கெட் மேக்கர்ஸு எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்பிள். நம்மளுடைய மூளை எப்படி யோசிக்குது, வெகுஜன மக்களுடைய மூளை எப்படி யோசிக்குது, அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக மார்க்கெட்டை கொண்டு போகலாம். அப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட் மேக்கர்ஸு மார்க்கெட்டை ப்ளே பண்ணுறாங்க. அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மூளை எப்படி யோசிக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயத்தால் ஒரு எமோஷனல் அட்டாச் ஆகிருப்போம். அந்த எமோஷன்லேருந்து அது அப்படியே மறுபடியும் அதே விஷயம் நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் மூளை யோசிக்கும். அதனால் ரிஸ்க் ஜோனில் மூளை போகாது. ஓகேவா? ரிஸ்க் ஜோனில் போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? இதுதான். அதாவது ரிஸ்க் ஜோன் அப்படின்னா என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டியை ஹைட் பண்ணி காமிக்கும் நம்மளை. அதுதான் ரிஸ்க் ஜோன். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் நான் வந்து டெக்னிக்கலில் இன்வால்வ் பண்ணுவேன். எவ்ரி டெக்னிக்கல் அனலைஸ்லையும் நான் இன்வால்வ் பண்ணுவேன். ஸோ இதை பற்றி முழுவதுமாக உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னுடைய டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். 1-to-1 மிக பிரமாதமாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் எங்ககிட்ட கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா வைங்களேன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது நான் என்ன கற்று வச்சுருந்தேனோ அதை வச்சு நான் கிளாஸ் எடுத்தேன். ஆனால் இப்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன அப்டேட் ஆகிருப்பேன்னு மட்டும் நினச்சி பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு கணிப்பு இருக்குது. சரியா? அது வந்து இந்த பிடிசி வந்து மேலே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பிடிசி வந்து சைக்கிள் பாட்டம் ஸ்டில் நாட் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆகணும்னா சில சினாரியோ நடக்கணும். அது நடந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு மார்க்கெட்டு 60K வந்து லோக்கல் பட்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 76 சொன்னல. ஸோ இந்த ஏரியா வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் பிடிசிக்கு. ஓகேவா? அப்படி 63 ப்ரைஸ் போகணுன்னா இன்றைக்கான கேண்டில் வந்து 63 ப்ரைஸ் போனால் தான் உண்டு. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த அனலைஸ் இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சுருப்பீங்க. அதையும் இதையும் சேர்த்து ஒரு ஃபைனல் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கைஸ், பாய்.